ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேப்சிகம் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னோட மெத்தடில் இதை எப்படி டேஸ்டியாக ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஸ்லைஸ் பண்ண 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேப்சிகம் ரெசிபியோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 3 வரமிளகாய், 3 பல் பூண்டை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியுமே உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையுமே நம்ம சேர்த்திக்கலாம். அப்போ சீக்கிரமாகவே தக்காளி வதங்கி வந்துடும். தக்காளி வதங்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே அரைச்சி வச்ச மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போல் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அந்த குடமிளகாயை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அந்த மசாலா சேர்த்தோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனையுமே நமக்கு போயிடும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி வச்சுட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற சாப்பாடை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் நார்மல் சாப்பாடு தான் நல்லா ஆற வச்சு உதுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறா இருந்தால் மசாலாவோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காரம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சாப்பாடை மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற பர்ஃபெக்டான ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த கேப்சிகம் ரைஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.